வணக்கம் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நம்ம வந்து டுடே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் நமக்கு வந்து கொடுக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த 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 எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்கிறது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், கேட்டுட்டு போகிறதோட, இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு போகிறதோட இல்லாமல் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன், நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அது கேரண்டி. ஆனால் நம்ம வந்து கேட்டுட்டு மட்டும் போகிறதா இருந்தால் எவ்வளவு ஒரு சூப்பரான சப்ஜெக்டாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜாக இருந்தாலும் உங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த தொழிலை வந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய செயல்முறைகள் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட், ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் ஒர்க்காக தான் இருக்குமே தவிர ரொம்ப ஹெவியான ஹார்ட் ஒர்க்காக எல்லாம் நம்ம வந்து இங்கே சொல்லித்தரல. சரியா? ஓகே, செய்யலாமா? எல்லாருமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம்னா எனக்கு இப்போ வந்து சூப்பரான ஒரு டாபிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த டாப்பிக்கோட பேர் என்னென்னா டேட்டா ஷீட். அதாவது நம்ம பிஸ்னஸில் நம்மளுடைய ஒரு கிளாரிட்டி, நமக்கு பிஸ்னஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கிளாரிட்டிக்காக ஒரு டேட்டா ஷீட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் ஆப்பில் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரெக்கார்ட் ஆப்பில் ரிப்போர்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து அற்புதமாக நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷீட், ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸோடைய க்ளோசிங் ரிசல்ட்டுகளையும், உங்களுடைய ப்ராஃபிட்டையும், உங்களுடைய இன்கமையும் நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கும், இந்த ஒவ்வொரு வாரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதத்தினுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணணும், எவ்வளவு பிஸ்னஸ் எப்படி பண்ணால் இந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், சொல்லித்தரப்போறேன். சரியா? ஓகே, இந்த சப்ஜெக்டில் வந்து என்னென்னா, இதனுடைய பேர் வந்து டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு வந்து A4 ஷீட்டில் உங்களுக்கு நான் அழகாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிறது மாதிரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி தரேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதனால் எல்லாமே வரைச்சிட்டுலாம் இருக்க வேணாம், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1, இந்த டேட்டா ஷீட்டில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியதுக்கு பேர் வந்து டேட்டா ஷீட். ஓகே, டேட்டா ஷீட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஒரு காலம், ஒரு 1 2 3 4 5 காலம் நம்ம வந்து அந்த காலம் அதில் இருக்கும். அதில் வந்து ஒரு சைடில் நம்பர் சீரியல் நம்பர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்து காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம், நமக்கு வந்து நம்மளுடைய கஸ்டமர் அல்லது நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடைய நெய்மை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வந்து ஃபில் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய என்கொயரிஸ் வரும் இல்லையா? என்கொயரிஸ் வரும். இந்த என்கொயரிஸில் வந்து நம்ம பேசுனதும், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரை நம்ம ஃபாலோ பண்ணி ரீபர்ச்சஸுக்கு நம்ம கூட என்ன பண்ணியிருப்போம், நம்ம பேசியிருப்போம். அப்படி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ஒரு கஸ்டமரை நம்ம எழுதுகிறோம், இல்லை ஒரு அப்படியே லைன் ஆஃப் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லை கஸ்டமர்ஸையோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேசிட்டோம், ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டோம், இல்லை பேசிட்டோம், இல்லை ரீபர்ச்சஸுக்கு ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போது நம்ம பேசின அமௌண்ட், அதாவது நம்ம வந்து ரீபர்ச்சஸாக இருந்தால் நம்ம வந்து எவ்வளோ ரூபாய்க்கு ரீபர்ச்சஸுக்கு உண்டான பிளானிங் பேசியிருப்போம். இல்லை நம்ம வந்து புதிய கஸ்டமராக இருந்தால் ஒன்று எஃப்ஓபி கொடுத்துருந்தா டிஸ்ட்ரிபியூட்டராக பேசியிருப்போமா 5000, இல்லைனா நம்ம வந்து FP, அதாவது ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸுக்கு 15000, இல்லை ஹோம் ஷாப்பருக்கு 35000, இல்லை ப்ராடக்ட் மட்டுமே அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவங்களோட ஹெல்த்துக்கு உண்டான ப்ராடக்ட் மட்டும்னா எவ்வளோ ரூபா, அதாவது எக்ஸ்பர்டைஸ் வேல்யூ ஆஃப் இன்வைஸ், நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பேசுனீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிட்டீங்க, அவர்கிட்ட ஒரு 5000 ருபீஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்க பேசியிருக்கீங்க, இவர்கிட்ட வந்து ஒரு 2000 ருபீஸு பேசியிருக்கீங்க, இவர்கிட்ட வந்து ஒரு 15000க்கு FP பேசியிருக்கீங்க, இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸு தான் பேசியிருக்கீங்க. இப்படி நீங்கள் என்ன பண்ணியாச்சு, நோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்த காலம் என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான காலம். இந்த பேசின இந்த அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் க்ளோசிங் ஆகிறதுக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் க்ளோசிங், இது க்ளோசிங் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது. உதாரணம் புரியுதா? இது க்ளோசிங் ஆகிறதுக்கு, இந்த அமௌண்ட் உங்களுக்கு க்ளோசிங் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் நம்ம வந்து அடுத்தது நம்ம எழுத போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 5000 ரூபா ஒரு கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கீங்கன்னா
உங்களுக்கு தெரியும் இந்த நபர் ஒரு 80% கண்டிப்பாக இது க்ளோசிங் ஆகும் அப்படின்னா அந்த நபருக்கு நேரம் 80%. இதே நீங்கள் பேசின நபர் ஒரு 50% தான் க்ளோசிங் ஆகும் அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் 50%. இல்லை 25 தான் ஆகும் அப்படின்னா 25. இல்லை 10%னா 10%. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் க்ளோசிங்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அந்த தெரிஞ்சதை நீங்கள் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் க்ளோசிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் போடணும். இப்போ இது எதுக்காக அப்படின்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எதை அதிகமாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 80%, 50%, 80 எது அதிகமான பர்சன்டேஜ் இருக்கோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் வேகமாக நம்ம ஃபாலோப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து 10% தான் இருக்குது அப்படின்னா அவரை திரும்ப ஃபாலோ பண்ணி அவருடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் அந்த 10% ஒருவேளை 90% க்ளோசிங்க்கு என்ன பண்ணலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ அதனால நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் க்ளோசிங் ரிசல்ட்டை க்ளோசிங்கோடைய அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை கூட்ட முடியும். ஓகே, இது வந்து தெரிஞ்சாச்சு. அடுத்தது இப்போ இது க்ளோசிங் ஆயிடுச்சு. இப்போ 80% வாய்ப்பு இருந்த பிஸ்னஸ் வந்து க்ளோசிங் ஆன பிறகு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அடுத்த காலத்தில் என்ன இருக்குன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் உங்களுக்கு அந்த க்ளோசிங் ஆனால் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் எம்ஆர்பியில் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு 5000 ரூபாய்க்கு நீங்கள் பேசுறீங்கன்னா அதனுடைய எம்ஆர்பி டிபி ரேட் வந்து 3500னா 1500 உங்களுடைய ப்ராஃபிட். ஓகே, எவ்வளவு 1500 சரியா 1500 ரூபா இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். அப்போது நீங்கள் பேசின பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக எழுதிக்கணும். இது ஒவ்வொரு விஷயம் இது இப்போ இந்த பேசின இந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன கிடைக்கும். இது எம்ஆர்பி கஸ்டமர்கிட்ட பேசுகிறதா இருந்தால் தான் இதை எழுதணும். இல்லை இது டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் நமக்கு ப்ராஃபிட் வராது. நம்ம அடுத்த காலத்தை எது நம்மளோட எக்ஸ்பெக்டட் எம்ஐ இன்கம். இப்போ 5000 உங்களுக்கு ப்ராஃபிட் சைடில் உங்களுக்கு பிஸ்னஸ் க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எம்ஐ இன்கம் 450 450 ரூபா உங்களுக்கு இன்கமாக வரைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 15,000 ஒரு 15,000 உங்களுக்கு எஃப்பி க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குனுடைய எம்ஐ இன்கம் எவ்வளோ கிடைக்கும் கிட்டத்தட்ட 1500 ரூபா கிட்ட 1500 ரூபாய் பக்கத்தில் என்ன கிடைக்கும் இன்கம் கிடைக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வீக்கும் இல்லை ஒவ்வொரு மந்த்தும் இந்த டேட்டா ஷீட்டை வச்சு கரெக்டாக நம்ம பிஸ்னஸை கிளாரிட்டியாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு டார்கெட் என்ன உங்களுடைய கோல் என்ன நீங்கள் 15,000 பிஸ்னஸை நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னா இந்த டேட்டா ஷீட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அழகாக மடித்து நம்ம பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் இந்த டேட்டா ஷீட்டை. ஏன்னா மொபைலில் இருக்குது ஆப்பில் இருக்குது நம்ம வந்து அது வந்து ஜஸ்ட்டு நம்ம ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஷீட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து கூடிய விரைவில் நான் சிஸ்டமைசேஷனாக உங்களுடைய ஆப்லேயே நான் திரும்ப என்ன பண்ணுறேன் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் இதை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு டேட்டா ஷீட் ஏன்னா எப்போவுமே நம்ம எடுத்து எழுதி செய்யும்போது அதனுடைய பவர் அதிகமாக இருக்கும். சரியா ஓகே, எல்லோரும் பிளான் பண்ணலாமா. இந்த டேட்டா ஷீட்டு உங்களுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக மடித்து வைங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் அப்ளைனோட உங்கள் லீடரோட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு வாரமும் இந்த டேட்டா ஷீட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பவர்ஃபுல்லான உங்களுடைய மைண்ட் அதாவது உங்களுடைய மைண்ட் செட் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நீங்கள் யாரை எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறாங்க க்ளோசிங் வேல்யூ ரிசல்ட்டு யார் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் க்ளோசிங் வந்து அதிகமாக இருக்கோ அந்த நபர்களை அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக க்ளோசிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழி இந்த டேட்டா ஷீட். ஓகே, தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் இதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த செயல் இதை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டோட நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து டாப்பிக்கில் நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் லீடர்ஸ், தேங்க்யூ ஆல் அசோசியேட் மற்றும் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்.